ஸ்ரீ வாமன பகவான் அதித்தி கஷ்யப்பனுடைய மகனாக தோன்றுகிறார். சத்தியகுத்தில் நடந்த விஷயம் இது. இந்திரதேவனுடைய பதவியை பலி மகாராஜன் பறிச்சிட்டார் அப்படின்ற செய்தியானது அதித்திக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. அதனால அதித்தி என்ன பண்றாங்க அப்படின்னா, பகவானிடம் தபஸ்யம் இருந்து பகவானை அவதாரமா கேட்கிறாங்க. ஸோ பகவான் சொல்றார், நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வாமனராக தோன்றுகிறார். வாமனராக தோன்றும் பொழுது அவர் பலி மகாராஜனை அழிக்க முயற்சி பண்ணல. ஏன்னா அவர் எந்த விதமான அசுரத்தனமான காரியங்களையும் பண்ணல. தேவர்களை மட்டும்தான் அவர் என்ன பண்ண தண்டிச்சார். அதனால அந்த அசுரத்தன்மையை மட்டும் எடுத்துடலாம், பலி மகாராஜன் கிட்ட இருக்கக்கூடிய அசுரத்தன்மையை நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார், வாமனதேவர் ஒரு புது யுக்தியோட தோன்றுகிறார். பொதுவா எல்லா அவதாரத்திலையும் என்ன பண்ணுவார், பகவான் வந்தாருன்னா அசுரர்களை அழிச்சிடுவார். ஆனா இந்த அவதாரத்துல ஒரு அசுரனை அழிக்காம என்ன பண்ணிட்டார், அந்த அசுரனை காப்பாற்றிட்டார். அந்த அசுரனுடைய அசுரத்தன்மையை மட்டும் அழிச்சிட்டார். ஏறக்குறைய ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரோ அதே போலதான் சைத்தன்ய மகாபிரபுவும் இந்த கலியுகத்துல வரார். அவர் அசுரர்களை அழிக்காம அசுரத்தன்மையை மட்டும் என்ன பண்ணார், நீக்கிட்டு போறார். இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களுடைய அசுரத்தன்மையை நீக்கிறார். இந்த விஷயத்த வாமன பகவான் அன்னைக்கே பண்ணிட்டார். அதனால எதையுமே புதுசா நம்ம சம்பிரதாயத்துல பண்றது கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன பண்ணுவோம், என்னைக்குமே பின்பற்றுமே தவிர புதுசா எந்த விதமான வழிமுறையும் எந்த சம்பிரதாயமும் செய்யாது. குறிப்பா கௌடிய சம்பிரதாயத்தில் நம்ம இதை பார்க்கிறோம். அப்ப வாமன பகவான் என்ன பண்றார், தோன்றிய பிறகு ஒரு பிராமணனுடைய ஒரு பிரம்மச்சாரி ரூபத்தை எடுத்துக்கிட்டு தோன்றுகிறார். ரொம்ப வேடிக்கையா சொல்றது உண்டு, அகல இல்லையால் என்று அலர்மேல் மங்கை உறையும் மார்பா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி தேவி என்னைக்கும் பகவானை பெரியதே கிடையாதான். ஸோ அப்படிப்பட்ட லக்ஷ்மி தேவி என்ன பண்றாங்க, வாமன அவதாரம் எடுக்கும் பொழுது லக்ஷ்மி தேவி சொல்றாங்களா, நானும் கூடயே வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா. வாமனர் சொல்றார், சரிம்மா நீ வரதெல்லாம் சரிதான், ஆனா இந்த அவதாரத்துல தோதுபட்டு வராது. ஏன்னா இந்த அவதாரம் ஒரு பிரம்மச்சாரி அவதாரம். பிரம்மச்சாரி கூடயே ஒரு தன்னுடைய ஆத்துக்காரி தன்னுடைய ஒய்ஃபையும் கூட்டிட்டு போனா நல்லா இருக்காதுமா, ஊர்ல எல்லாரும் சிரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவான் எப்படியோ எத்தனையோ முறை சொல்லி பார்க்கிறார். ஆனா அவங்க கேட்கற மாதிரி கிடையாது. நீங்க எங்க போனாலும் நான் கூடயே வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பகவான் சொல்லிட்டார், சரி அப்ப என்னோட இதயத்துல மச்சமா இருந்து என்ன பண்ண, வக்ஷஸ்தலத்துல இருந்துட்டு வெளியில உன்னை காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு மான் தோலை வச்சு போத்திக்கிட்டு தன்னுடைய மனைவியை மறைச்சிக்கிட்டே கொண்டு வராராம் பகவான். ஆனா அங்க வந்த பின்னாடி கரெக்டா சுக்கராச்சாரியார் அவருடைய வக்ஷஸ்தலத்தை பார்த்துட்டு லக்ஷ்மிநாதன் தான் இவன் அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுத்துட்றார். ஸோ இப்படியாக வாமன பகவான் என்ன பண்றார், ஒரு பிராமண ரூபத்துல ஒரு பிரம்மச்சார ரூபத்துல வரார், பிக்ஷை எடுக்கிறதுக்காக வரார். ஸோ பகவான் பிக்ஷை எடுக்கிற தர்மத்தினுடைய மகத்துவத்தை இங்க காட்டுறார். பிக்ஷை எடுக்கிறது தாழ்ந்த விஷயம் கிடையாது. இன்னைக்கு பிக்ஷை அப்படிங்கிறது ரொம்ப தாழ்ந்த விஷயமா கருதப்படுது. இன்னைக்கு கீழ்த்தரமான ஒரு விஷயமா கருதப்படுது. அதை முழுமையா அழிக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் அழிஞ்சும் போயிடுச்சு. இன்னைக்கு பிச்சைக்காரங்களை பார்க்கறது ரொம்ப அபூர்வமா இருக்கு. அப்படியே பிச்சைக்காரங்களை பார்த்தாலும் அவங்க பைத்தியக்காரங்களாகவோ இல்ல உண்மையாலுமே எந்த விதமான நல்ல குணங்களும் இல்லாதவங்க தான் என்ன பண்றாங்க, பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. இல்ல ஊனமுற்றவர்கள் இப்படிதான் இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு சில தகுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. பிக்ஷை அப்படிங்கிறது அந்த பிக்ஷை எடுக்கிறவனுக்கு தேவை அப்படின்னு சொல்றதை காட்டிலும் பிக்ஷை கொடுப்பவனுக்கு தேவையா இருந்தது. ஏன்னா பிக்ஷை கொடுக்கறதுனால நம்முடைய கர்மங்களை என்ன பண்றோம், நம்ம தொலைக்கிறோம். நம்முடைய பற்றுதல்களை தொலைக்கிறோம். நம்ம நிறைய புண்ணியங்களை சேர்த்துக்கிறோம். இதுதான் பிக்ஷை கொடுப்பவனுக்கு நல்லது. பிக்ஷை வாங்குபவனுக்கு நான் பகவானை சார்ந்திருக்கேன், நான் என்னைக்குமே சுதந்திரமானவன் கிடையாது, பகவான் பார்த்து கொடுத்தாருன்னா என்னுடைய வாழ்க்கையை நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் மேல ஒரு முழு சரணாகதியை காட்டக்கூடிய ஒரு தன்மையாக அன்னைக்கு பிக்ஷை அப்படின்ற தர்மம் இருந்தது. அதனால பிக்ஷை கொடுப்பவருக்கும் நல்லது, பிக்ஷை வாங்குவதற்கும் நல்லதா இருந்தது. குருகுலத்துல எல்லாரும் பிக்ஷை எடுத்துதான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. குறிப்பா குழந்தைகள், எந்த விதமான குழந்தையா இருந்தாலும் சரி, அவன் ராஜாவுடைய பையனாவே இருந்தாலும் பெரிய செல்வந்தனுடைய பையனாகவே இருந்தாலும் குருகுலத்துல போனா பிக்ஷை எடுக்கணும். காரணம் என்னது, அது அவனுக்கு பணிவை கொடுக்கும், பொறுமையை கொடுக்கும், சகிப்புத்தன்மையை கொடுக்கும். ஸ்ரீல பிரபுபாதர் தான் பண்ணார் இஸ்கான்ல ஆரம்ப காலத்துல. இப்பயும் கூட சரி, பக்தர்கள் கோயில சேர்ந்த உடனே அவங்கள புஸ்தக விநியோகத்துக்கு அனுப்புறது உண்டு. இது ஆல்மோஸ்ட் லைக் பிக்ஷை எடுக்கிற மாதிரி தான். ஏன்னா மக்கள் கிட்ட போய் புக்கை கொடுத்து அவங்களுக்கு வேண்டாத விஷயத்த அவங்க நினைக்கிறாங்க, இந்த புக்கில் எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறாங்க, அதை கொடுத்து எப்படியாவது அவங்க கிட்ட சின்ன தானம் வாங்கிட்டு வராங்க. இதுவும் பிக்ஷைக்கு சமமானது தான். அப்ப இது ஒருத்தனுக்கு ஒரு அடக்கத்தை, பணிவை, பொறுமையை, சகிப்புத்தன்மையை கொடுக்கும். நான் பகவானை சார்ந்தவன், நான் சுதந்திரமானவன் அல்ல,
என்னால ஒண்ணும் முடியாது. எனக்கு எந்த திறமையும் கிடையாது. அப்படின்ற ஒரு உயர்ந்த சரணாகதியை நமக்கு மனசுல தோற்றுவிக்கும். ஸோ அப்படி பிக்ஷை எடுக்கக்கூடிய தர்மத்த என்ன பண்றார்? காட்டுறார். பிக்ஷை எடுப்பது பெருசு கிடையாது. பிக்ஷை குடுப்பதற்கு உனக்கு அருகதை இருக்கணும். இல்லையா? பிக்ஷை எடுக்கறதுக்கு வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிக்ஷை குடுக்கணுமே! உனக்கு அந்த அருகதை இருக்கணுமே! இல்லையா? ஸோ அதை போன்ற பிக்ஷை எடுக்கக்கூடிய பாத்திரத்தையோட ஒருத்தர் வரணும். அந்த நபருக்கு நீ பிக்ஷை குடுக்கறதுக்கு உனக்கு புண்ணியம் இருக்கணும். இல்லையா? உனக்கு புண்ணியம் இருந்தா பிக்ஷை குடு. அப்படிப்பட்ட நபர் வரணுமே உன்கிட்ட. அ அ தியாகராஜ சுவாமிகள் அவர் என்ன பண்ணுவார்ன்னா, தினசரி காலைல உஞ்சவர்த்தி போவாராம். உஞ்சவர்த்தினா பிக்ஷை எடுக்கிறதுக்காக போவாராம். சின்ன பாத்திரத்த கொண்டு போவாராம். ரோட்ல மக்கள் வரிசையா நின்னுட்டு இருப்பாங்களாம். தியாகராஜ சுவாமிக்கு பிக்ஷை குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் 2 பேர், 3 பேர்கிட்ட வாங்குவாராம். சின்ன பாத்திரம் தான். ஒருத்தருக்கு தேவையான கொஞ்சமான அரிசி வாங்குவாராம். வாங்கிட்டு திரும்பி போயிருவாராம். மத்தவங்கலாம் காத்துட்டே இருப்பாங்களாம். அன்னைக்கு அவங்களால பிக்ஷை குடுக்க முடியல, போயிருவாங்க. ஸோ அப்ப அன்னைக்கு பிக்ஷை குடுக்கறதுக்கே அவ்வளவு காத்துட்டு இருந்தவங்களா இருக்காங்க. அந்த அந்த அளவுக்கு அவங்க புண்ணியம் செஞ்சவங்களா இருந்தாங்க. ஏன்னா, பிக்ஷை வாங்குனவங்களுடைய பெருமை அன்னைக்கு அப்படி இருந்தது. ஆனா, இன்னைக்கு நான் பார்த்தோம்னா, பிக்ஷை வாங்குறவங்களுக்கும் பெருமை கிடையாது. பிக்ஷை குடுக்குறவங்களும் சரியான நபர்களுக்கு குடுக்குறது கிடையாது. அதனால யார் கிருஷ்ண பக்திய பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு சரியான பாத்திரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? பிக்ஷை குடுக்க தெரியணும். எல்லாருக்கும் கண்டவங்களுக்கு குடுத்துறக்கூடாது. கிருஷ்ணரே பகவத்கீதையில சொல்றாரு, இந்த கலியுகத்தில மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அசுரர்கள் யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்களுக்கே மறுபடியும், மறுபடியும் பணத்த குடுத்துட்டே இருப்பாங்க. பெரிய, பெரிய கிஃப்ட் குடுத்துட்டு இருப்பாங்க. இல்லன்னா சினிமா நடிகர்களுக்கு பிக்ஷை குடுத்துட்டு இருப்பாங்க. சினிமா நடிகர்களுக்கு பெரிய, பெரிய டொனேஷன் குடுப்பாங்க, கிஃப்ட் குடுப்பாங்க. அந்த மாரி நம்ம குடுத்தோம்னா, அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நமக்கு பாபம் தான் வந்து சேரும். எனிவே இவரு வாமனதேவர் பிக்ஷை எடுக்கிறதுக்காக போறார். போகும்பொழுது அங்க பலி மகாராஜன பார்க்கிறார். பலி மகாராஜன் கிட்ட கேட்கிறார். அ "எனக்கு 3 அடி நிலம் வேணும்" அப்படின்னு கேட்கிறார். 3 அடி நிலம் வேணும் அப்படின்னா எப்படி? எந்த எந்த டேப்ல வச்சு அளக்கணும்? அப்படின்னு கேட்கும்போது, "என்னுடைய பாதத்துல அளந்தா போதும்" அப்படின்னு சொல்றார். "நீங்களும் ரொம்ப குள்ளமா இருக்கீங்க. உங்க பாதத்துல நீங்க அளந்தீங்கன்னா 3 அடி ரொம்ப கம்மியா இருக்கும். நானோ பெரிய ராஜா. என்கிட்ட நீங்க வரும்போது புத்திசாலித்தனமா எவ்வளோ வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்கிக்கணும். இவ்வளோ சின்னதா கேட்கிறீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க சின்ன பையனா இன்னும் இருக்கீங்க" அப்படின்னு சொல்லும்பொழுது, வாமனர் சொல்றார், "ஒரு மனுஷனுக்கு தனக்கு எவ்வளோ தேவையோ அதனால் நிறைவு அடையல அப்படின்னா, அவன் எதிலயுமே நிறைவடைய போறது கிடையாது. தனக்கு தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கிக்கணும். அப்படி இல்லன்னா, எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு சொல்லிட்டு உலகம் முழுவதும் அவனுக்கு கொட்டி குடுத்தாலும் அவனுக்கு பத்தவே பத்தாது. பேராசை அப்படின்னு வந்துருச்சுன்னா. எனக்கு இதுவே போதும். எனக்கு எந்த பேராசையும் கிடையாது. எனக்கு இந்த 3 அடி போதும் அப்படின்னு சொல்றார். சொல்லும்போது சுக்கிராச்சாரியார் வரார். "அப்பா இவனுக்கு நீ குடுக்காத. இவன் வாமனன் கிடையாது. இவன் சின்ன பிராமணன்லாம் கிடையாது. இவன் வந்திருக்கிற சாக்ஷாத் லட்சுமிபதியான நாராயணன் தான் வந்திருக்கான். உன்ன ஏமாத்தப் போறான்" அப்படின்னு சொல்றார். அப்ப பலி மகாராஜா சொல்றார், "சுவாமி நம்ம இப்ப யஜ்யம் பண்ணிட்டு இருக்கோம். யஜ்யத்தினுடைய முழு நோக்கமே என்ன அப்படின்னா, விஷ்ணுவ திருப்திப்படுத்துறது. அந்த விஷ்ணுமூர்த்தியே நம்மகிட்ட பிக்ஷை வாங்க வந்திருக்கார் அப்படின்னா, இத விட என்ன பெரிய பாக்கியம் இருக்க வேண்டியது. இத விட நம்மளுக்கு யஜ்யத்தினுடைய பூர்ணத்துவம் எங்க கிடைக்கப் போது. நான் கண்டிப்பா குடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உறுதியா இருக்கான். இல்லப்பா இந்த மாரி சமயத்துல நீ பொய் சொல்லலாம். ஆபத்து காலத்துல பொய் சொல்லலாம். நீ வந்து குடுக்க முடியாதுன்னு சொல்லிரு அப்படின்னு சொல்றாரு. நான் ஆபத்து காலத்திலயும் பொய் சொல்ல மாட்டேன். என்ன நடந்தாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன். குடுத்த வாக்க நான் என்ன பண்ணுவேன்? காப்பாத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடிவாதமா இருக்கான். சுக்கிராச்சாரியர் அப்பயும் விடாம ஒரு வண்டு ரூபத்துல எடுத்துக்கிட்டு அந்த கமண்டலத்துக்குள்ள போய் நுழைஞ்சுக்கிட்டார். தண்ணி கீழ விடாம. அந்த தண்ணி விட்டா தான் அங்க வந்து தானம் குடுத்ததுக்கு சமமாகும். அப்ப தண்ணி விடாம உள்ள வண்டு போய் அடைச்சிட்டு இருக்கு. ஸோ அப்ப வாமனர் என்ன பண்ணார், தன் கிட்ட இருந்த தர்ப்ப புல்லு, அந்த சின்ன புல்லு எடுத்து அந்த வண்ட ஒரு குத்து குத்துறார். குத்துன உடனே அந்த வண்டு கண்ணு போயிடுச்சு. உடனே டக்குன்னு வெளில வந்துட்டார். அந்த சுக்கிராச்சாரியருக்கு ஒரு ஒரு கண்ணே அப்ப போயிடுச்சு. ஸோ அதனால தான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் ஆரம்பிச்சது இந்த பழமொழி. ஸோ அப்படி சுக்கிராச்சாரியார வந்து அடக்கிட்டு, அதுக்கப்புறம் பலி மகாராஜன் தன்னுடைய கமண்டலத்திலிருந்து தன்னுடைய மனைவியோட சேர்ந்து தாரை வார்த்து குடுக்குறான். 3 அடி நிலத்தை தந்தேன் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே வாமனர் சின்ன ரூபத்துல இருந்தவர் கிடுகிடுன்னு வளர ஆரம்பிச்சுட்டார். பெரிய ரூபத்த எடுத்துட்டார். அவருடைய ஆக்கிருதி அப்படிங்கிறது இந்த பூலோகத்தை தாண்டி மேல இருக்கக்கூடிய புவ, சுவ, அ ஜன, மக, தப, சத்தியலோகம் வரைக்கும் போய் சேர்ந்துடுச்சு. ரொம்ப பெரிய ஆக்கிருத்தி எடுத்துட்டாரு. எடுத்துட்டு தன்னுடைய ஒரே ஒரு அடியினால மொத்த பூலோகத்தையும் அளந்துட்டார். இன்னொரு அடியினால பாதாளத்த அளந்துட்டார். இன்னொரு அடி எங்க வைக்கிறதுன்னு கேட்கிறார். கேட்டோனே பலி மகாராஜன் ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. 3 அடி குடுக்குறேன்னு சொன்னோனே, என்னால 2 அடி தான் குடுக்க முடிஞ்சிருக்கு. 3வது அடிக்கு நான் எங்க போறது? அப்படின்னு சொல்லி இளைக்கும்போது, அவன் நினைக்கிறான், என்னுடைய தலைய வச்சுட்டான். என்னுடைய தலை மேலே நீங்க கால வைங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, பகவான் என்ன பண்றாரு, கருணையோட அவனுடைய தலை மேல கால வைக்கிறார். ஸோ பகவானுடைய பாதமானது எந்த ஒரு பகவானுடைய பாதத்தை எல்லா யோகிகளும்
பந்தஸ்து கோடி சதவத்சர சம்பிரகம்யோ வாயோரதாபி மனசோ முனிபுங்கவானாம் சொல்லி சொல்ற மாதிரி 1000 வருடங்கள் ஒரு காற்றினுடைய வேகத்துல, மனசனுடைய வேகத்துல ரொம்ப வேகமா போயிட்டு அந்த பகவானுடைய திருப்பாதத்தை அடையணும்னு முயற்சி பண்றாங்களோ, எந்த ஒரு திரு எந்த ஒரு திருப்பாதமானது வேதங்களுடைய புகழுக்கு காரணமா இருக்கோ, எந்த ஒரு திருப்பாதத்தை லக்ஷ்மி தேவி சதா சர்வகாலம் சேவை பண்ணிட்டு இருக்காங்களோ, எந்த ஒரு திருப்பாதத்தை பக்தர்களுடைய உத்தேசமா இருக்கோ, அந்த திருப்பாதமானது இன்னைக்கு பலி மகாராஜனுடைய தலையில பட்டிருக்கு. என்ன புண்ணியம் பண்ணியிருக்காரு. அந்த திருப்பாதமானது சத்தியலோகம் வரைக்கும் போயிருக்கு. அந்த பாதத்த பார்த்த உடனே பிரம்மதேவருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம வீடு தேடி பகவானுடைய திருப்பாதம் வந்திருக்கே. இத சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அன்னைக்கு அவருடைய கமண்டலத்திலிருந்து தண்ணி எடுத்து ஊத்தி ஆராதனை பண்றார். அந்த தண்ணி தான் நம்ம என்ன சொல்றோம், கங்கைன்னு இன்னைக்கு வழிபட்டுட்டு இருக்கோம். ஸோ அப்படி பகவானுடைய திருப்பாதத்தை எல்லாரும் வழிபட்டாங்க. அந்த திருப்பாதமானது இன்னைக்கு பலி மகாராஜனுடைய தலையில விழுந்திருக்கு. ஸோ பலி மகாராஜன் ரொம்ப சந்தோஷப்பட்டு கேட்கிறார். அவருக்கு சொத்து போனதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அவர் சொல்றாரு, சுவாமி உங்களுடைய திருப்பாதம் என்னுடைய தலையில விழுறதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணேன்? எங்களுடைய தாத்தா பிரகலாதனை போல நான் எதுவும் பக்தி எல்லாம் பண்ணலையே. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி இந்த இவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைச்சது? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். கேட்ட உடனே அதுக்கு அப்புறம் அவரே வந்து சமாதானம் சொல்றார். அவரே வந்து பதிலும் சொல்லிக்கிறார். என்ன சொல்றார், உண்மையில நீங்க இந்த யக்ஞசாலைக்குள்ள வரும்போது உங்களுடைய தேஜஸ பார்த்தேன். உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும். உங்களுக்கு உங்களுக்கு உங்கள பார்த்தோனே எந்திரிச்சு வந்து நான் கீழ விழுந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணணும்னு நெனச்சேன். ஆனா, அங்க நான் யக்ஞத்துல எஜமானா உட்கார்ந்து இருக்கறனால என்னால எந்திரிக்க முடியல. விதியினால எந்திரிக்க முடியல. உட்கார்ந்துட்டே இருந்துட்டேன். அப்ப நான் நெனச்சேன் இல்லையா, உங்கள மனசால நான் வந்து கீழ விழுந்து நமஸ்காரம் பண்ணணும்னு மனசால நெனச்சேன் இல்ல, அந்த ஒரு புண்ணியம் தான் எனக்கு உங்களுடைய திருப்பாதத்தை பெற்றுக் குடுத்ததுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, பக்தியில நம்ம மனசால நெனச்சாலும் போதும். நல்லது செய்யணும். நான் பக்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசால நெனச்சா கூட போதும். அதுவே நம்மளுக்கு பெரிய பலனை பெற்றுக் கொடுக்கும். இன்னைக்கு அத கூட நம்மளால நெறைய பேரால செய்ய முடியல. நான் பக்தி சேவை செய்ய முடியல. பக்தி சேவை செய்ய முடியல அப்படின்றதுனால, அடுத்தது பக்தியினுடைய கோட்பாடுகள பின்பற்றலாம் அப்படின்னா, அதையும் பண்ண முடியல. சரி, பக்தி சேவை செய்றவங்களுக்கு உதவியாவது பண்ண முடியுமா அப்படின்னா, அதையும் பண்ண மாட்டேங்கிறோம். சரி, யாரு பக்தி சேவை செய்றாங்களோ, அட்லீஸ்ட் அவங்கள நம்ம பாராட்டவாவது செய்யலாம். அவங்களுடைய பக்திய நம்ம புகழ்ந்து ஒரு வார்த்தை பேசலாம். இல்ல அவங்க பக்திய மெச்சுக்கிட்டு பேசலாம். இல்லையா? அப்படின்ற ஒரு ஒரு கடைசி பட்சம் ஒரு நல்ல குணம் கூட நமக்கு கிடையாது. இது எல்லாருக்கும் பலன் இருக்கு. யார் ஒருவன் பக்தி சேவையில ஈடுபடுறானோ, யார் ஒருவன் பக்தியினுடைய விதிமுறைகள்ல ஈடுபடுறானோ, யார் ஒருவன் பக்தி சேவையில ஈடுபடுறவங்களுக்கு உதவி செய்றானோ, இல்ல யார் ஒருவன் பக்தி சேவையில ஈடுபடுறவங்கள புகழ்ந்து பேசுறானோ, அவங்கள பற்றிய நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கானோ, இவங்க 4 பேருக்கும் பக்தி சேவை செய்த பலன் வந்து கிடைக்குமாம். எவ்வளோ எளிமையான விஷயம் இல்லையா? ஸோ நம்மளால அத கூட பண்ண முடியல. அதனால பக்தி சேவை செய்றவங்கள நம்ம என்ன பண்ணலாம்? மனசாலயாவது பாராட்டலாம். வாய் நெறைய பாராட்டலாம். இதுவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ரிசியேஷன் தான் ரொம்ப முக்கியம். பக்தி சேவை செய்றவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள இன்ஸ்பயர் பண்ணலாம். இதுவே நமக்கும் பக்திய கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இப்படி பலி மகாராஜன் வந்து என்ன பண்றாரு? பகவான் ஆட்கொள்றார். அந்த இடத்துல ஆண்டாள் சொல்றாங்க, நெறைய பேர் தப்பா நெனச்சுப்பாங்க இல்லையா? எப்படி வாமனதேவர் வந்து குள்ளமா இருந்துட்டு திடீர்னு பெருசா வளர்ந்து உலகத்த அளந்துட்டார் இல்லையா? இது தப்பு இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேரு பகவான கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, "ஓங்கி உலகளந்த உத்தமன் பேரு பாடி" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னுடைய பகவான் உத்தமன். எங்களுடைய பகவான் உத்தமனாக்கும். அவன் வந்து தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ம். என்னம்மா இவ்ளோ ஏமாத்திட்டாரே, தப்பு பண்றேன்னு சொல்லி சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா, அவங்க சொல்றாங்க, "என்னுடைய புருஷனுக்கு கொஞ்சம் வளர்ச்சி அதிகங்க. வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு சிலருக்கு வளர்ச்சி ரொம்ப வேகமா இருக்கும். ஒரு சிலருக்கு வளர்ச்சி ரொம்ப மெதுவா இருக்கும். அதுபோல என்னுடைய கணவனாகிய நாராயணனுக்கு வளர்ச்சி ரொம்ப அதிகம். என்ன வளர்ச்சி? பக்தனுடைய ஸ்பரிசம் பட்டா போதும். பக்தன் தொட்டுட்டா போதும். பகவான் கிடு கிடு கிடுன்னு வளர்ந்துருவாராம். ஸோ அப்படி பலி மகாராஜன் என்ன பண்ணா, நான் தானம் தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிய கொட்டுனானோ இல்லையோ, வாமனனுடைய கையில அந்த பக்தி இருக்குல்ல, பலி மகாராஜனுடைய பக்தி இருக்கு இல்லையா, அது வாமன தேவன தொட்ட உடனே வாமனர் கிடு கிடு கிடுன்னு வளர்ந்துட்டாராம். ம். வளர்ந்து பெரிய உருவத்த எடுத்துட்டாராம். அதனால என்னுடைய புருஷன் மேல தப்பு கிடையாது. உங்க பக்தி தான் அதிகமாயிடுச்சு. உங்க பக்தியினால என் புருஷன் வளர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்படியாக வாமனதேவர் என்ன பண்றாரு, பலி மகாராஜனை ஆட்கொள்றார். ஆட்கொண்ட பின்னாடி பகவான் வாமனதேவன் வந்து பலி மகாராஜன கீழ சுதல லோகத்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டார். அனுப்பி அங்க பெரிய ராஜாங்கத்த குடுத்துட்டார். பகவானே என்ன பண்றாரு, அந்த இடத்துல போயிட்டு காவலாளியா காத்துட்டு இருக்காரு பலி மகாராஜன. ஸோ அப்ப ஆச்சாரியர்கள் விளக்குறாங்க. பொதுவா ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கல்யாணத்துல மாப்பிள்ளை என்ன பண்ணியிருப்பான், நெறைய சீர் வரிசைலாம் வச்சிருப்பாங்க. நெறைய சீர்லாம் வச்சிருப்பாங்க. நெறைய தேங்காய் பழம், அது ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருக்குமே அந்த சீரு, தேங்காய் பழம்லாம் குடுத்து அனுப்பிச்சுருவாங்க. ஆனா கல்யாணத்துல ரொம்ப முக்கியமான பொருள் என்னது? பொண்ணு இல்லையா? கல்யாண பொண்ணு. அத மாப்பிள்ளை கிட்ட குடுத்துருவாங்க. அத மத்தவங்க கிட்ட குடுக்க மாட்டாங்க இல்லையா? மற்ற பொருள் எல்லாம் எல்லாரும் எடுத்துட்டு போயிருவாங்க. ஆனா பொண்ண மட்டும் மாப்பிள்ளை எடுத்துட்டு போயிருவான். அதுபோல பகவான் என்ன பண்றார், இங்க பலி மகாராஜன் கிட்ட இருந்து வாங்குன அந்த சொத்து இருக்கு இல்லையா? உலகம். அந்த 3 லோகத்தையும் வாங்கி,
இந்திரதேவன் கிட்ட கொடுத்துட்டார். ம். எல்லார்கிட்டயும் வாங்கி வாங்கி என்ன பண்றாரு? மத்த விஷயத்தெல்லாம் எல்லாத்துக்கும் பிரிச்சு பிரிச்சு கொடுத்துட்டார். ஆனா பலி மகாராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய பெண் இருக்கு இல்லையா? தன்னுடைய மனைவி, அவன மட்டும் தானே அழகா கூட்டிட்டு போயிட்டாராம். ஸோ எப்படி ஒரு மாப்பிள்ளை கல்யாணத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் மற்றவங்களுக்கு குடுத்துட்டு, தன்னுடைய மனைவிய மட்டும் தானே கூட்டிட்டு போயிடுறானோ, அதுபோல பகவான் என்ன பண்றார், இங்க சம்பாரிச்ச எல்லா சொத்தையும் மற்றவங்க எல்லாருக்கும் பிரிச்சு குடுத்துட்டு, தனக்கு வேண்டிய சொத்தாகிய பலி மகாராஜன் அப்படின்ற அந்த ஆத்மாவ மட்டும் என்ன பண்றாரு? தானே தூக்கிட்டு போயிட்டார். தூக்கிட்டு போயிட்டு இப்ப அவர் பாதுகாக்க ஆரம்பிச்சுட்டார். இத்தன நாளா பலி மகாராஜன் இந்த உலகம் என்னுடையது, என்னுடையது நினைச்சிட்டு இருந்தான். அதுவரைக்கும் அவன் இங்க இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தான். எப்ப நானே பகவானுக்கு சொந்தமானவன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே சரணாகதி பண்ணிட்டானோ, அப்ப பகவான் என்ன பண்றாரு? அவர் இனிமேல பலி மகாராஜனை காப்பாத்த ஆரம்பிச்சுட்டார். இல்லையா? ஏன்னா பலி மகாராஜன் வந்து பகவானுடைய சொத்தாயிட்டான். சொத்த அவங்க முதலாளி தான் காப்பாத்தணும். அப்ப என்ன பண்றார்? பகவான் பலி மகாராஜனை கீழ ஒரு உலகத்துல வச்சுட்டு, அரண்மனையில அவன அழகா சேஃபா வச்சுட்டு, பகவான் வெளியில நின்னு அங்க காவலாளியா பகவான் என்ன பண்றாரு? பலி மகாராஜனை பாத்துக்கிறாராம். அப்ப யோசிச்சு பாருங்க. நாம் பகவானுடைய சொத்தா மாறணுமா? இல்ல நாம் வந்து இந்த உலகத்துல சொத்த வச்சுட்டு அனுபவிச்சுட்டு இருக்கணுமா? நாம் இந்த உலகத்துல சொத்த வச்சு அனுபவிக்க முடியாது. நாம் என்ன பண்ணணும்? பகவானுடைய சொத்தா மாறிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் பகவானுடைய பொறுப்பை இப்ப எடுத்து நம்மள காப்பாத்துறது. இல்லன்னா அதுவரைக்கும் நம்மள நாமளே பாதுகாத்துக்க வேண்டியது தான். ஸோ அப்படி பலி மகாராஜன வந்து என்ன பண்றாரு? பகவான் தன்னுடைய சொத்தா ஏத்துக்கிட்டு காப்பாத்திட்டு இருக்கார். நாமும் என்ன பண்ணணும்? இந்த 9 வித பக்தியில சரணாகதி அப்படின்ற தத்துவத்தை பலி மகாராஜன் காட்டுறார். அந்த தத்துவத்தை நாமும் என்ன பண்ணணும்? பகவானிடம் முன்னெடுத்து நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தணும். அப்படி ஈடுபடுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அவனிடம் சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னா, நாம் பகவானுடைய சொத்தா மாறிறோம். அதுக்கப்புறம் பகவானுடைய பொறுப்ப நம்மள எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்க முடியுமோ, எந்த ஆபத்து வந்தாலும் நீக்குறது பகவானுடைய பொறுப்பா மாறி போயிரும். இந்த விஷயத்த நம்ம இன்னைக்கு வாமன தேவனுடைய